அனைவருக்கும் நேச வணக்கம். ஜாதிகள் மட்டுமே சமுதாயம் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் கலக்கட்டும் என்றார் கவிஞர் பழனி பாரதி அவர்கள். அவருடைய அந்த நெருப்புச் சொற்களுக்கு முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்த சமுதாயம்தான் நாம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த கவின் செல்வகணேஷ் அவர்களுடைய ஜாதி ஆணவ படுகொலை மூலமாக. திருநெல்வேலியைச் சேர்ந்த கவின் செல்வகணேஷ் என்ற இளைஞர், இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லியாக வேண்டியிருக்கு. அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் அவர் இன்னொரு ஜாதியைச் சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. 2 பேருமே காதலிச்சிருக்காங்க. இந்த காதல் பிடிக்காத அந்த பொண்ணோட தம்பி சுர்ஜித்ன்றவன் அந்த கவின் செல்வகணேஷ்ங்கிற இளைஞரை நடுச்சாலையில் அவங்க அம்மாவோட கண் எதிர்க்கையே துடிக்க துடிக்க வெட்டி கொண்டு இருக்கான். இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள் திரும்ப திரும்ப நடக்கிறது ஒரு 2 விதமான அதிர்ச்சிகளை தருது. ஒன்று, நம்ம காலங்காலமாக வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, அதை இது ரொம்ப வலிக்க வலிக்க அடித்து உடச்சிருக்கு. என்னன்னு கேட்டால், கல்வி மூலமாக இந்த சமுதாயத்தை ஜாதியிலிருந்து, ஜாதிய மனப்பான்மையிலேருந்து வெளியே கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. 4 எழுத்து படிச்சிட்டானுங்கன்னா இதுலேருந்து வெளியே வந்துடுவானுங்க, இந்த ஜாதியை பிடிச்சிட்டு தொங்க மாட்டானுங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த கொலையை பண்ணால சுர்ஜித், அவனும் படிக்கிற இளைஞன் தான். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே காவல்துறையில் சார்பு ஆய்வாளராக இருக்காங்களாம். சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், அந்த நிலைமையில் இருக்காங்க. அப்போ அவங்க நல்லா படித்தவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? அது ஒன்று. இதை தவிர இந்த கொலை பற்றிய செய்தி சமூக ஊடகங்களில் வந்தோடனே அதுக்கு கீழே இந்த கமெண்ட் எழுதுறான் பார்த்தீங்களா? கமெண்ட் அவன்லாம் எப்படி எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களை இப்படி தான் பண்ணணும், எங்கள் ஜாதி பொண்ணு மேலே நீங்கள் இது பண்ணிங்கன்னா, லவ் பண்ணிங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம், அப்படி இது நல்லது தான், கரெக்டானது தான் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுற மாதிரி எழுதுறானுங்க. நல்ல நல்ல தமிழில் அழகாக எழுதுறானுங்க. ஆக இவனுங்களும் படித்தவனுங்க தான். அப்போது கல்வி நமக்கு இவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஜாதிய மனப்பான்மையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு எந்த புரிதலையும் இவங்களுக்கு ஏற்படுத்தலை. நம்மளுடைய பாடத்திட்டம், கல்வி தப்பு கிடையாது, நம்மளுடைய பாடத்திட்டம் ஜாதியை ஒழிக்க, நம்முடைய அடிப்படை சமுதாய பிரச்சனையாக இருக்கிற ஜாதியை ஒழிக்க நம்முடைய கல்வி திட்டம் எந்த விதத்திலும் பயன்படலை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. இது ஒன்று. அடுத்தது, ஒரு கற்பிதம் ஒன்று இருந்தது பெரும்பாலான மக்களுக்கு. என்னன்னு கேட்டால், படிச்சுட்டு நம்மளோட அந்தஸ்து, அதாவது சமூக நிலை, அது கொஞ்சம் உயர்ந்துடுச்சு, 4 காசு சம்பாதிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா பொண்ணு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பொம்பளை பசங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, படிக்காதவன், ஊர் பொறுக்கிறவன், ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போகாதவனையே பார்த்து லவ் பண்ணுதுங்க. அதனால தான் பெற்றோர் காதலை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லி சுற்றிட்டு இருந்தது. கவின் செல்வகணேஷோட கொலை அதையும் அடிச்சு நொறுக்கியிருக்கு. ஏன்னா, கவின் செல்வகணேஷ் டிசிஎஸில் வேலை பார்க்குறார், வருஷத்துக்கு 18 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார், கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு பையன் இவங்க வேணான்னு சொல்லி அவனை வெட்டியிருக்காங்க. அப்போது இந்த சமூகத்துக்கு படிப்பு முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, வருமானம் முக்கியம் இல்லை, ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றுற அந்த தகுதி முக்கியம் இல்லை, சமுதாய நிலைமை முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஜாதி 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 மட்டும்தான். இவங்க ஜாதியாக இருந்தால் ஒரு குரங்குக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே தவிர, இவங்க ஜாதியை சேர்ந்தவனா இல்லைன்னா கடவுளே இறங்கி வந்தாலும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களோட மனப்பான்மை. சரி, இதுக்காக இதை எப்படி பண்ணலாம், அதுக்காக காற்றுல விஷத்தை தூவி விட்டுடலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒரு சமூகம் எவ்வளவு கொடூரமான சமூகமாக இருந்தாலும் அதை எப்படியாவது திருத்தி வழிக்கு கொண்டு வர தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் இல்லையே, கோடிக்கணக்கான மக்கள். இவ்வளோ பேரையுமா நம்ம வெறுக்க முடியும்? இவங்களை திருத்த தானே முடியும். அதுக்கு இப்போ இந்த இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கான தீர்வுன்னு சொல்லி நம்ம நண்பர்கள், தோழர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பெரிதும் மதிக்கிற, நான் யாரை பார்த்து எழுத கற்றுக்கொண்டேனோ அப்படிப்பட்டவர்கள் பலர் இது பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, இதுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை தரணும்,
இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் கல்வி, வேலைவாய்ப்பு எதுவுமே குடுக்காம, எதுலயுமே எந்த சலுகையும் குடுக்காம, எதுவுமே குடுக்காம ரத்து பண்ணணும் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மன்னிக்க வேண்டும் தோழர்களே! நீங்கள் சொல்வது எனக்கு உடன்பாடாக இல்லை. இது சரியான பலனை தராது என்பது மட்டுமல்ல, தவறான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். முக்கியமா ஏன்னா, இந்த மாரி கொலை பண்றவன்லாம் அந்த ஜாதியோட பெருமைக்காக, அந்த வெறிக்காக பண்றவன். அவன்கிட்ட வந்து நீங்க இனிமே உனக்கு படிப்பு கிடையாது. இனிமே உனக்கு வேலை கிடைக்காது. உன் குடும்பத்தில யாருக்கும் வேலை கிடைக்காது. படிப்பு கிடைக்காது அப்டின்னா, "ஐய்யய்யோ! என் படிப்பு போயிடுமா? ஐய்யய்யோ! என் குடும்பத்தோட வேலை வாய்ப்பு போயிடுமா? என் பொருளாதாரம் போயிடுமா?" அப்படின்னு நெனச்சு திருந்துறவன் கிடையாது. எது போனாலும் போட்டும் எனக்கு என் ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு நிக்கிறவன். அவனுக்கு போய் நீங்க இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவன திருத்தலாம் முடியாது. அப்படி அவனுங்க திருந்த மாட்டானுங்க. அதனால அவனுங்கள வந்து இப்டி திருத்துறதுக்கு இது ஒண்ணு. இத தவிர இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இதுல என்ன இருக்குன்னா, நம்ம சமுதாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா பெண்கள கல்விக்கு அனுப்புறதுங்கிறதே கொஞ்சம் கம்மி தான். ஒரு 2 ஒரு வயசுக்கு மேல படிக்க வைக்க மாட்டாங்க. அதுவும் வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, "பொம்பள புள்ளைக்கு எதுக்கு படிப்பு? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு" தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பலாம் இன்னும் தெளிவாகுறானுங்க. என்ன பண்றானுங்க, ரொம்ப படிச்சிடுச்சுன்னா, அவன் நம்ம சொன்ன பேச்ச கேட்காது. எவனையாவது இழுத்துன்னு வந்துரும். அதனாலேயே படிப்பு குடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா கூர்மையாயிட்டானுங்க. அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில வந்து நீங்க இந்த குடும்பம் ஜாதி ஆணவ படுகொலையில ஈடுபட்டுருச்சு. அதனால இவங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பெல்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து முதல்ல அந்த குடும்பத்தில இருக்கிற பெண் குழந்தைகள தான் முதல்ல பாதிக்கும். ஏன்னா வந்து, இப்போ நம்ம அரசு தரப்புலேருந்து குடுக்குற இதெல்லாம் நிறுத்திட்டோம் அப்படின்னா, அவங்க தனியார் பக்கம் போ வேண்டியிருக்கும். அதிக செலவாகும். அப்ப அதிகமா செலவாகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செலவ வந்து ஒரு ஆண் பிள்ளைக்கு செலவு பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு பெண் பிள்ளைக்கு செலவு பண்ணி அவள படிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து திரும்பவும் பெண்கள தான் பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இந்த ஜாதி ஆணவ படுகொலை, ஜாதி வெறி எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து 2. 1 ஜாதி ஊறிய அந்த மனப்பான்மை, ஜாதி மீதான பற்று. அத விட முக்கியமானது ஆழமான காரணமாக இருக்குது, அடித்தளமா இருக்கிறது பெண் அடிமைத்தனம். அந்த பெண் அடிமைத்தனத்த ஒழிக்காம ஜாதிய ஒழிக்க முடியாது. ஜாதிய ஒழிக்காம இந்த மாதிரியான வன்முறைகள நிறுத்த முடியாது. அதனால வந்து அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது பெண் அடிமைத்தனம் தான். அதனால எ பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கக்கூடிய இப்படிப்பட்ட எ வழிமுறைகள் வந்து எந்த விதத்திலயும் பலன் தராது. இன்னும் அ மோசமாக்க தான் செய்யும். அதனால அது சரி வராது அப்படின்றது தான் என்னோட கருத்து. அப்ப வேற என்னதான் பண்றது அப்படின்னா, நெறைய வழிகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு இப்போதைக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து, அதாவது நம்ம சமுதாயத்தில ஆ பாதிக்கப்படுகிற மக்களுக்குன்னு நெறைய ஹெல்ப் லைன்ஸ் அரசு குடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு அதிகமான அ தொந்தரவுகள் ஏற்படுது. பாலியல் தொந்தரவோ, இல்ல குழந்தைகள கடத்திட்டு போறது நெறைய நடக்குது. அதனால அதுக்கு ஒரு ஹெல்ப் லைன் வச்சிருக்காங்க இல்லையா? 1098 அப்படின்னு ஒரு ஹெல்ப் லைன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது, ஒரு ஆபத்துல இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுச்சுன்னா, காவல்துறை வந்து அந்த குழந்தைய மீட்டு எடுக்குது, கா பா பாதுகாக்குது. அத மாதிரி முதியோர்களுக்கான ஹெல்ப் லைன் இருக்கு. ஆம்புலன்ஸ் ஹெல்ப் லைன் இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாரி ஹெல்ப் லைன்ஸ் நெறைய இருக்கு இல்லையா? அத மாதிரி காதலர்களை காப்பாற்றுவதற்குன்னு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சா என்ன? அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து, "இது என்னப்பா இது ஒரு ஐடியாவா?" அப்படின்னா, இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நம்முடைய சமுதாயத்தின் மிக மிக அடிப்படை பிரச்சனையாக இருப்பது ஜாதி. தமிழ் சமுதாயத்தை மேலே வரவிடாமல் அமுக்கி வைத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய காரணி ஜாதி. அந்த ஜாதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் காதல். அத எப்படியாவது நம்ம காப்பாத்தணும்ல. அந்த காதல் உரிமையை, காதலர்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும்ல. காதல்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதர்களோட, அந்த தனிப்பட்ட இணையரோட விஷயம், தனிப்பட்ட விஷயம். அந்த குடும்பம் சம்மந்தமானது. அத அவங்க தான் பார்த்துக்கிட்டு மேல வரணும் அப்படின்னு நெனச்சா, அது சரி வராது இல்லையா? ஏன்னா அரசு தரப்புலேருந்து ஒரு கை குடுக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். இவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் லைன் ஏற்படுத்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒரு பணிவன்பான வேண்டுகோளா இத முன்வைக்கிறேன் அரசுக்கு. அதாவது ஒரு இணையர் காதலர்கள் அவங்களுக்கு வந்து வீட்ல சொல்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுதுன்னா, கொஞ்சம் முன்கூட்டி தெரிஞ்சிரும் எப்படியும். சிக்னல்ஸ் தெரியும். ஏதோ பண்ண போறாங்க தங்கள அப்படின்ட்டு. அந்த மாரி தெரிஞ்சதுன்னா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, உடனே காவல்துறையினர் வந்து இந்த காதலர்கள மீட்டு கொண்டு போயி, அந்த இடத்துலயே வேணாம். அவங்கள தனியா கொண்டு போய் அரசு காப்பகத்திலயோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துலயோ வச்சு, அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு குடுத்து,
உடனடியாக குறைந்தது 2, 3 நாட்களுக்குள்ளாக அவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்கான சான்றிதழை, பதிவுச் சான்றிதழை வழங்க வேண்டும். அது எப்படிப்பா திருமணம் பண்ணிக்கிட்டா தானே அந்த சான்றிதழ் தருவாங்க அப்படின்னா, கொஞ்சம் சட்டத்தெல்லாம் மாத்துங்க. எல்லாத்துக்கும் வேற வழி இல்ல. அத மாத்துங்க. அது மாரி மாத்தி, அதாவது அவங்க வந்து தாலி கட்டிக்க வேணாம், மோதிரம் மாத்திக்க வேணாம், எந்த முறையான திருமண சடங்குகளும் செய்ய வேண்டாம். நீங்க முதல்ல சர்டிஃபிகேட்ட குடுத்துருங்க. அவங்க அதுக்கப்புறம் போய் எங்கன்னா கல்யாணம் அந்த சர்டிஃபிகேட்ட காட்டி எங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டும், தாலி கட்டிக்கிட்டும், மோதிரம் மாத்திக்கிட்டும், இல்ல எதையுமே பண்ணிக்காம அப்படியே கூட சேர்ந்து வாழட்டும். அது அவங்க இஷ்டம். ஆனா, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கணவன், மனைவி. அரசால அங்கீகரிக்கப்பட்ட கணவன், மனைவி. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் குடுத்துருங்க. 3 நாளைக்குள்ள குடுத்துருங்க. எதுக்கு இது? இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, பயன் இருக்கு. என்னன்னா, ஒருத்தன் வெட்ட வரான்ல. அதாவது என் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவன வெட்ட வரான். அவன் ஏன் தெரியுமா வெட்ட வரான்? எப்படியாவது நீ எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத நான் தடுத்துருவேன்டா அப்படின்னு தான் அவன் வெட்ட வரான். அப்போ அவன் வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு அப்படின்னு விஷயத்த முடிச்சுட்டோம்னா, அவங்களுக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சுட்டோம்னா, அதாவது ஒவ்வொருத்தரையா கூட்டின்னு போய் கவர்மெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா சர்டிஃபிகேட் குடுத்துட்டோம். இவங்க கணவன் மனைவி இனிமே இந்த நிமிஷத்துலேருந்து இவங்க கணவன் மனைவின்னு நம்ம சர்டிஃபிகேட் குடுத்துட்டோம் அப்படின்னா, கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் மீறி வெட்டுறவன் வெட்டுவான். எல்லாரையும் நம்ம தடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா வந்து குறையும். அப்போ வெட்ட வரவனோட அந்த வேகம் குறையும். அந்த அருவாள் மொனம் மழுங்கிடும். அவனால வந்து ஓரளவுக்கு மேல ஒரு ஒரு 100 பேர் வெட்ட வரான்னா, 90 பேர் நிறுத்திருவான். கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இனிமே யார வெட்டி என்ன பண்ணி, அவ்வளதான் நம்ம மானம் போச்சு அப்படின்னு நெனைப்பான். மானம் போச்சு. நம்ம நம்ம போய் சாவலான்னு அவன் போய் சாவட்டும். அவன் வேணா அவன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் மானம் போச்சுன்னா, அவன் போய் தற்கொலை பண்ணிக்கட்டும். இவங்கள வெட்ட மாட்டான். ஏன்னா வந்து கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பண்றது? நம்ம மானம் போயிருச்சு அப்படின்ட்டு விட்டு போயிருவான். அதையும் மீறி வெட்டுறவன் வெட்டுவான். ஆனா எல்லாரையும் நம்ம தடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கும். ஒரு மிகப்பெரிய அந்த குற்றங்கள குறைக்கும். 10 100 பேர் வெட்டுறவன் ஒரு 50 பேர் வெட்ட மாட்டான். அது குறைக்கும். இது 1. இத தவிர சமத்துவபுரங்கள். கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த திட்டம் சமத்துவபுரம். சமத்துவபுரங்கள நெறைய தொடங்கணும். ஏன்னா மக்கள் எல்லா வகையான மக்களும் ஒருத்தரோட ஒருத்தர் கூடி வாழும்போது தான் இந்த ஜாதிய மனோபாவத்தை, மனப்பான்மையை ஒழிக்க முடியும். அ மேல் சாதிக்காரங்கள்லாம் அக்ரஹாரத்தில மொத்தமா வாழுறது. கீழ் சாதிக்காரங்கள்லாம் மன்னிக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் காலனியில மொத்தமா வாழுறது. இப்படி கும்பல் கும்பலா, கொத்து கொத்தா சேர்ந்து 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 அந்தந்த ஜாதிக்காரங்களே சேர்ந்து 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 வாழறதுனால தான் ஜாதி இன்னும் இறுக்கமடையுது. அத கலைக்கணும். இத தான் வந்து இலங்கையில பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இலங்கையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து மொத்த மொத்தமா இந்த வடக்கு கிழக்குல மக்கள் மொத்தமா அவங்க வாழறதுனால தான், அவங்களுக்குள்ள அவங்க பிளான் போட்டு, ஒத்துமையா இருந்து, தன்னோட பொருளாதாரத்த வளர்த்துக்கிட்டு அவங்க மேல போறாங்க. அத எப்படியாவது குறைக்கணுன்ட்டு, தமிழர்களோட குடியிருப்புகள எல்லாம் காலி பண்ணி, காலி பண்ணி, காலி பண்ணி அவங்கள வேற 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 இடத்துல குடியமர்த்தி, அவங்களோட கூடி வாழுகிற தமிழர்களோடு கூடி வாழுகிற அந்த ஒற்றுமைய வந்து குலைச்சு, அவங்கள வந்து ஒரு உதிரி இனமா ஆக்குறாங்க. இது வந்து இனத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு மக்கள் சேர்ந்து தானாக விரும்பி வாழுகிற ஒரு அ மத சாரி விரும்பி வாழுகிற ஒரு சமூக அமைப்ப குலைக்கிறது தப்பு. அந்த மாரி இலங்கையில நம்ம தமிழர்கள பண்றாங்க. அது தப்பு. ஆனா, ஜாதிங்கிறது ஒரு மதம் போலவோ, அல்லது இனம் போலவோ ஒரு அ நல்ல சமூக அமைப்பு கிடையாது. அத உடைக்கணும். எப்படியாவது அத ஒழிக்கணும். அப்போ ஒழிக்கணும்னா, இத ஏன் நம்ம பின்பற்றக்கூடாது? இத வந்து அரசு சிந்திச்சு பார்க்கணும். இது எப்படிப்பா பண்ண முடியும்? காலங்காலமா எல்லாரும் அந்தந்த பகுதியில அவங்க காலங்காலமா தலைமுறை தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத எப்படி அவங்கள நம்ம அங்கருந்து காலி பண்ண சொல்ல முடியும் அப்படின்னா, ஏன் பரந்தூர் விமான நிலையத்த கொண்டு வரதுக்காக ஜனங்கள அங்கருந்து காலி பண்ண சொல்லல நீங்க? அ வேற ஏதாவது ஒரு ஒரு அரசு திட்டம் வரணும்னா, எத்தனை ஏக்கரா இருந்தாலும் அங்கருந்து எல்லாரையும் தூக்கி அடிக்கிறீங்கல்ல. இத பண்ணுங்க. இத பண்ணுங்க. இதுக்காக பண்ணுங்க. இன்னும் நெறைய அது மா இன்னும் தெளிவா கூட இதுக்கு திட்டம் போட்டு பண்ணலாம். அதெல்லாம் சொல்லணும்னா, இன்னும் நெறைய பேசணும், நெறைய பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அரசுக்கு தெரியும். எனக்கே தெரியும்போது, ஆனானப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம இருக்காது. வாழும் பெரியாராக இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து உடனடியாக இந்த உடனடி தீர்வுக்காக இந்த காதலர்களுக்கான ஹெல்ப்லைன் என்பதையும், நிரந்தர தீர்வு நீண்ட கால தீர்வாக இந்த தமிழ்நாடு முழுவதையும் சமத்துவபுரமாக்குகிற முயற்சியையும் அருள் கூர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.